இந்த துயரமான நேரத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் அனுபவங்கள் மற்றும் அவரோட நினைவுகளை நம்மோடு நடிகர் இயக்குனர் விக்ரமன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. மறைந்த விஜயகாந்தோடு உங்களுடைய திரைத்துறை அனுபவங்கள் மற்றும் அவருடைய அந்த மனிதநேய பண்பு மற்றும் அவரது நடிப்பு திறன் உள்ளிட்ட உங்களுடைய அனுபவங்களை நினைவுகளை எங்களோடு தமிழக மக்களுக்காக பகிர்ந்து கொள்கிறோம் சார். இந்த சோகமான நேரம். நான் விஜயகாந்த் சாரோட 2 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று வானத்தை போல, இன்னொன்று மரியாதை. வானத்தை போல பெரிய ஹிட்டு, ரெக்கார்ட் பிரேக் ஹிட்டு. மரியாதையும் நல்ல ஹிட் ஆச்சு, அதுவும் நல்ல பேரும் புகழும் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. விஜயகாந்த் சாருக்கும் 2 படத்துல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த பேரும் புகழையும் வாங்கி கொடுத்துச்சு. அவர் ஒரு நல்ல நடிகர். பல பேர் அதை மனதில் கொள்ளாம அவர் வச்சு ஆக்ஷன் படம், கமர்ஷியல் படங்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. நான் அவரை வச்சு வித்தியாசமா ஒரு படம் எடுக்கணுன்ட்டு தான் வானத்தை போல எடுத்தேன். அது பெரிய ஹிட்டாகி அவருக்கும் ஒரு நல்ல நடிகர் இந்த பேரும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்கு. அந்த படத்துல அவருக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவர் நல்ல பண்பாளர், நல்ல எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனா இருந்தாலும் நீங்க நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் நீங்க நாங்கன்னு தான் கூப்பிடுவாரு. அது மாதிரி கேமராமேன்ல இருந்து எல்லாரையும் டெக்னீஷியனையும் நீங்க நாங்கன்னு மரியாதை தான் கூப்பிடுவாரு. யாரையும் மரியாதை குறைவா நடத்த மாட்டாரு. அதே மாதிரி எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வானத்தை போல படமாகட்டும், மரியாதை படமாகட்டும், வானத்தை போல டைம்ல வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாருக்கும், எங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். அதுல வெரைட்டியா சிக்கன், மட்டன் எல்லாமே சேர்ந்து வரும். அதே மாதிரி மரியாதை படத்துலயும் கட்சிக்காரங்க யார்ட்டாவது சொல்லிடுவாரு, நாளைக்கு நீ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணு எங்க அப்படின்பாரு. அது பொள்ளாச்சி ஆகட்டும், காரைக்குடியில ஷூட் பண்ணோம் ஒரு ஷெடியூல், காரைக்குடி ஆகட்டும், 2 இடத்துலயும் கட்சிக்காரங்கிட்ட இருந்து சாப்பாடு ஒரு வண்டி மாதிரி போட்டு எல்லாரும், ஏன்னா காரைக்குடியில உங்களுக்கு தெரியும் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளா இருக்கும். அந்த முற்றத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அப்படி எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு தலைவாழை எல்லாம் போட்டு அதுல மட்டன், சிக்கனு, காடை, கௌதாரி, வான்கோழி பிரியாணி, இப்படி எல்லாம் வெரைட்டியா சாப்பாடு வச்சு, அப்புறம் வெஜிடேரியன் மசால் வடை, பஜ்ஜி, மெது வடை, ஸ்வீட்டு, இப்படி எல்லாம் வெஜிடேரியன் வச்சு சாப்பாடு, வெஜிடேரியன் வேணா வெஜிடேரியன், நான்வெஜ் வேணுமா நான்வெஜ், நான்வெஜ் பிரியர்களுக்கு நான்வெஜ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பாளர் அவரு. மொத்தத்துல அவர் ஒரு மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு உதாரணம். நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல ஒரு நல்ல உதாரணம் அவரு. 8வது வள்ளல் எம்ஜிஆரை சொல்லுவாங்க. ஏன்னா கடையில் வள்ளல்கள் இருக்காங்க, 8வது வள்ளல் எம்ஜிஆர்பாங்க. 9வது வள்ளல் யாருன்னு கேட்டா நான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே உங்களோட அனுபவங்கள் நீங்க சொன்னீங்க பத்திரை துறையில. இது நீங்கள் மட்டுமல்ல, பல்வேறு தரப்பினரும் அவர் இந்த உணவு, அவர் 79ஆம் ஆண்டிலிருந்தே அவருடைய இல்லம் மற்றும் அந்த தியாகராயனர் உள்ள அந்த ராஜாபாதர் தெருவில் உள்ள அந்த இப்ராஹிம் ராவுத்துறையின் அந்த அலுவலகத்தில் அவர் உணவு அளித்துதான் சொன்னாங்க. மற்றபடி இந்த நடிகர், இந்த லைட் பாய் முதல் துணை இயக்குநர்கள் வரை உள்ள அனைத்து தரப்பினரிடமே அவர் அந்த ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறதுல பழக்கமாட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி அந்த வானத்தை போல ஒரு குணச்சித்திர நடிகரா அவரை எடுக்கணும்னு அந்த வேறதை அவருக்கு திட்டமிட்டீங்க? உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில? இல்ல, நான் எனக்கு அது ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவி சார் தான் விஜயகாந்த் சாரை போடலாம் அந்த கேரக்டருக்கு, ரொம்ப கிராஃப்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் முதல்ல ஜனகராஜ் தான் அந்த கேரக்டருக்கு மைண்ட்ல வச்சிருந்தேன். ஒரு காமெடியான கேரக்டர் ரோல்ல வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். அப்புறம் இவர் ஆஸ்கர் ரவி சார் தான், இல்லை சார் இதுக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்புர்சன் தான் எனக்கு மட்டும்தான், வைதேகி காட்டினால் போன சாஃப்ட் ரோல் நிறைய படத்துல நடிச்சு அந்த படம் தான் ஹிட் ஆயிருக்கு, அவர் ரொம்ப ஆப்டா இருப்பாருனாரு. அவர் சொன்னதன் பேர் விஜயகாந்த் சாரை நடிக்க வச்சு பார்த்தோம். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே வந்தது, கமர்ஷியலாவும் பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா ஆமா, விஜயகாந்த் அவர் மற்றும் நீங்க அவரோட நடிப்பு திறன் பத்தி சொன்னீங்க, மற்றபடி அவருடைய அந்த வள்ளல் தன்மை பத்தி சொன்னீங்க. இது தவிர அவர் மற்றவர்கள் அந்த பழகும் தன்மை மற்றும் இந்த உதவும் தன்மை, அதாவது திரைப்பட கல்லூரி மாணவர்கள் முடித்து விட்டு முதலடியாக வாய்ப்பு கேட்டு போகக்கூடிய இடமாகவும் அது இருந்திருக்கு. அது திரைத்துறையில் மற்றவர்களுக்கு உதவிய அனுபவங்கள், உங்களுக்கு தெரிந்த அனுபவங்கள் அல்லது உங்களோட அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கோங்க சார். இல்ல, அது நிறைய இருக்குங்க, சொல்லவே முடியாது. 1 2 இல்லை, நிறைய இருக்கு. யாராவது கஷ்டம்னு உதவி கேட்டாங்கன்னா உடனே அவர் பண்ணிடுவார். கூப்பிட்டு தங்க கூட இருக்கவங்களை கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சு அவர் சொல்றது உண்மையா இருந்தா உடனே நாளைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லி உடனே பண்ணியும் கொடுத்துருவாரு அவரு. நன்றி சார். மறைந்த நடிகர் விஜயகாந்தின்
கூட அவருடைய திரைத்துறை அனுபவங்கள் மற்றும் அவருடைய வள்ளல் தன்மை, அந்த விருந்தோம்பல் தன்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை எங்களோடு இந்த சோகமான நேரத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நடிகர் விஜயகாந்தோடு வானத்தை போல மற்றும் மரியாதை ஆகிய 2 படங்களை இயக்கிய இயக்குனர் விக்ரமன் அளித்த அந்த பேட்டியில் மற்றும் அவரோட அனுபவங்கள் மற்றும் அவர் அந்த திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் அந்த விருந்தினர்களுக்கு, அந்த நடிகர்களுக்கு அவர் விருந்தோம்பல் செய்த விதம் ஆகியவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டதுடன் அனைவரும் கூறியது போல அந்த ஒரு 9வது வள்ளலாக விஜயகாந்த் திகழ்ந்தார் என்பது பார்த்தோம்.